ஒருங்காப்புலி, எனக்கும் மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாட்சி வேண்டும் என்கிறார்களே. ஒருவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டும் என்றாலோ அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டுமாம். They want reason. ஆனால் அது நம்மிடம் இல்லையே. அந்த வாளுக்கு வேலிதான் கலிய பெருமாளை கொன்றான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அதற்கு சாட்சிகள் கிடைக்க வேண்டுமே. கலிய பெருமாளின் மாளிகையில் வேலை செய்யும் வேலைக்காரர்களே உண்மையை சொல்ல மறுக்கிறார்களே. பிறகப்படி நான் பாகனேரி மீது போர் தொடுத்து வாளுக்கு வேலியை சிறைப்பிடிக்கவோ கொல்லவோ முடியும்? கர்னல் துரை, உங்களிடம் என்னதான் பலம் மிகுந்த ஆயுதங்களான பீரங்கியும் கனரக துப்பாக்கியும் இருந்தாலும் தமிழர்களிடம் இருக்கும் ஒரே பலம் என்ன தெரியுமா? மன உறுதி, எதற்கும் அஞ்சாத நெஞ்சுறுதி. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் தமிழினத்தைச் சேர்ந்தவர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்கிற மன உறுதி பெற்றவர்கள் தமிழர்கள். அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயங்காதவர்கள். அந்த தியாகம் தான் இப்பொழுது அவர்களுக்கு பெரும் பலமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இருக்கும் வரை அந்த வாளுக்கு வேலியை எதுவும் செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் இவ்வளவு மும்முரமாக இருப்பதற்கு காரணம் அந்த வாளுக்கு வேலியை மட்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல உறங்காப்புலி. பிறகு வாளுக்கு வேலி வெறும் அம்புதான். அதை எய்தவன் ஊமைத்துறை. எஸ், வீரபாண்டிய கட்டபொம்மனின் அன்பு தம்பி ஊமைத்துறை. அந்த ஊமைத்துறை எனும் வில்தான் இந்த வாளுக்கு வேலி எனும் அம்பை எதிர்க்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த ஊமைத்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் வாளுக்கு வேலி நம் கைப்பிடிக்குள் வர வேண்டும். அந்த ஊமைத்துறையை நான் கைது செய்தால்தான் மருது சகோதரர்கள் என் கைப்பிடிக்குள் வருவார்கள். அந்த மருது சகோதரர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் யார் தெரியுமா? அந்த ஊமைத்துறைதான். ஊமைத்துறைக்கும் பக்க பலமே அந்த மருது சகோதரர்கள் தான். இவர்கள் இருவருடைய பலத்தையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை சுற்றியுள்ள அம்பலக்காரர்கள் அனைவரையும் எனக்கு சாதகமாக்க முயற்சித்தேன். ஆனால் பாகனேரி அம்பலக்காரனான வாளுக்கு வேலியும் உண்மைத்துணரான வல்லத்தரையனும் தான் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். துரை, என் மைத்துனன் வல்லத்தரையன் வெள்ளையர்களுக்கு எதிரிதான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் உங்களை விட பரம எதிரியாக நினைப்பது அந்த பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியைத்தான். இதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் அந்த வாளுக்கு வேலியை வல்லத்தரையன் மூலமாக அழிப்பேன். ஒருங்காப்புலி, வாளுக்கு வேலி மட்டும் அழிந்தால் போதாது, அதை நீ வெற்றிகரமாக செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தானே கிழக்கிந்திய கம்பெனி உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய நோக்கம் எல்லாம் மருது சகோதரர்களையும் ஊமைத்துறையும் அழிப்பதுதான். அந்த போரிலே ஒருவேளை உன் மைத்துனன் வல்லத்தரையனை அழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீதான் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். என்னது, வல்லத்தரையனையுமா? எஸ், எஸ். எத்தனை நாட்களுக்கு தான் நீ அவனுக்கு பின்பலமாக இருந்து கொண்டு அவனை துதிப்பாரிக் கொண்டிருப்பாய்? நீயும் முன்னுக்கு வர வேண்டாமா? நான் எங்கே முன்னுக்கு வருவது? ஏன், நீயும் ஒரு அம்பலக்காரன் தானே? ஆமாம், அப்படித்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதாவது நீங்கள் சொல்கிறீர்கள், வேறு எந்த அம்பலக்காரன் என்னை அப்படி மதிக்கிறான்? ஒவ்வொரு அம்பலக்காரனும் பல ஊர்களை தன்னாளுமையில் வைத்திருக்கிறான். நான் ஏதோ ஓரிரு ஊர்களை வைத்துக் கொண்டு அம்பலக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் உன்னை அப்படி நினைக்கிறாய் உறங்காப்புலி? நீ என்ன சாதாரண ஆளா? பட்டமங்கலத்து அம்பலக்காரனின் அக்கால் வீரம்மாளின் கணவன் ஆயிற்றே நீ. அதைவிட பெரிய பலம் என்ன வேண்டும்? இல்லை துரை அவர்களே, வல்லத்தரையனுக்கு மாப்பிள்ளை என்கிற முறையில் ஏதோ மரியாதையை பெற்றுக் கொள்ளலாமே தவிர உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது. பட்டமங்கலத்து அம்பலக்காரன் என்ற தகுதி வல்லத்தரையனுக்கும் அவன் தம்பி வைரமுத்தனுக்கும் தான் சேரும். அவர்களை அடுத்து அவர்களுடைய வாரிசுகளுக்குத்தான் அந்த தகுதி கிடைக்குமே தவிர எனக்கெல்லாம் கிடைக்காது. ஆனால் அப்படி ஒரு தகுதி எனக்கு ஏற்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்படி என்றால் அந்த வாளுக்கு வேலையை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. அவனை எப்படி அழிப்பதென்ற வழியை நீ கண்டுபிடி. அந்த மருது சகோதரர்களிடமிருந்து எப்படி இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற வழியை நான் கண்டுபிடிக்கிறேன்.
என்னுடைய எண்ணம் ஈடேறிய பிறகு ஒரு நாடு என்ன, பல நாட்டுக்கு நான் உன்னை அம்பலக்காரனாக்குகிறேன். இது போதும் துரை அவர்களே, இது போதும். போதாது ரங்காப்புலி, போதாது. நீ இன்னும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சாதகமாக சேகரிக்க வேண்டும். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நிச்சயம் உங்களுக்காக செய்வேன். எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் முக்கியமாக செய்ய வேண்டியதையே செய்யாமல் கோட்டை விட்டு விட்டாயே, என்ன புரியவில்லையா? எங்களுக்கு சாதகமாக அத்தனை அம்பலக்காரர்களையும் கலிய பெருமாள் ஒன்று சேர்த்த இடத்தில் உன் மைத்துனன் வல்லத்தரையனையும் நீ அனுப்பி இருக்க வேண்டாமா? ஆனால் நீ அதை செய்யவில்லையே. அதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே. நான்சென்ஸ்! நடக்கவில்லை, நடக்காது, முடியவில்லை என்ற வார்த்தைகளை இருக்கக்கூடாது உறங்காப்புலி. இதை இப்படி செய்தேன், அதை அப்படி சாதித்தேன் என்ற செய்தியோடு வா. அதற்கான சன்மானத்தை அந்த கணமே உனக்கு நான் அள்ளி கொடுக்கிறேன். மருது சகோதரர்களுக்கு எதிராக நான் எடுத்த முயற்சியில் வாளுக்கு வேலியை வைத்து அந்த ஊமத்துறை இந்த முறை தடுத்திருக்கலாம். ஆனால் இனி அது நடக்காது. இனி நாம் எடுக்க போகும் ஒவ்வொரு முயற்சியிலும் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் அந்த வாளுக்கு வேலியோ அல்லது வல்லத்தழையனோ அதில் தலையிட்டு நமது திட்டத்தை தகர்த்து விடக்கூடாது. கிழக்கிந்திய கம்பெனி வளர்ந்தால் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அத்தனை அம்பலக்காரர்களும் மேலும் மேலும் உயர்வார்கள். அதற்கான முயற்சியை உடனே நீ மேற்கொள். அதெல்லாம் சரி, கலிய பெருமாளை கொன்ற அந்த வாளுக்கு வேலியை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுவிடப் போகிறீர்களா? விட்டு பிடிக்கலாம் என்கிறேன். விடுவோம். எவ்வளவு தூரம்தான் அந்த வாளுக்கு வேலி போகிறான் என்பதை பார்ப்போம். பிறகு சமயம் பார்த்து அவனை அழிப்போம். என்னுடைய திட்டப்படி நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டியது மானாமதுரைக்கும் பார்த்திபனூருக்கும் இடையில் உள்ள இந்த பகுதியில்தான். மருது படைகளோடு உங்கள் பாகநேரி படைகள் இணைய வேண்டும். பிறகு மல்லா கோட்டையில் இரு படைகளும் வெள்ளையர் படைகளை தாக்க வேண்டும். இந்த தாக்குதலில் மருது சகோதரர்கள் இருவருமே களமிறங்கப் போகிறார்களா? இல்லை, இந்த இருபெரும் படைகளுக்கும் தலைமை தாங்கி வெள்ளையர் படையை இம்முறை எதிர்க்கப் போவது நீங்கள் எல்லாம் நினைப்பது போல் சின்ன மருதுவோ பெரிய மருதுவோ அல்ல. மருது சகோதரர்கள் இருவரும் இல்லை என்றால் பாகநேரி படைகளை வழிநடத்தி செல்லும் ஆளுக்கு வேலியே இருவரும் படைகளுக்கும் தலைமை தாங்கட்டும். ஆம், இம்முறை நானே தலைமையேற்றுச் சென்று அந்த பரங்கியர் படையை பந்தாடுகிறேன். இல்லை வாளுக்கு வேலி, நீ வேண்டாம். ஏற்கனவே கலிய பெருமாள் கொலையில் நீ சம்பந்தப்பட்டிருப்பாயோ என்ற சந்தேகம் ஆங்கிலேயருக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் உன்னை நோட்டமிட்டுக் கொண்டே இருப்பார்கள். நான் வடிவமைத்திருக்கும் இந்த தாக்குதல் திட்டத்தில் மருது சகோதரர்கள் பெயரோ உன் பெயரோ வல்லத்தரையன் பெயரோ இடம்பெறக்கூடாது. அப்படி என்றால் இந்த இருவரும் படையை வழிநடத்தி செல்லப் போவது யார்? வாளுக்கு வேலியின் தம்பி கருத்த ஆதப்பன். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆதப்பன் தான் இரு படைகளுக்கும் தலைமை தாங்க நியமித்திருக்கிறேன். என்ன வாளுக்கு வேலி, ஆதப்பன் தலைமை ஏற்பதில் உனக்கு உடன்பாடு இல்லையா? அப்படி இல்லை, அவன் சற்று கோபக்காரன். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக் கூடாதே என்பதற்காகத்தான் யோசிக்கிறேன். நீ நினைப்பது தவறு வாளுக்கு வேலி. ஆதப்பன் உன் தம்பி என்பதால் நீ அவனை ஒரு சிறுவனாகவும் முன்கோபி என்றும் நினைக்கிறாய். கருத்த ஆதப்பனின் ஆற்றலை பற்றி நான் நன்கு அறிவேன். நிச்சயம் அவனால் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் இந்த அளவிற்கு கருத்த ஆதப்பன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. உங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். நல்லது. அம்பலக்காரர்களுக்கு இடையில் இருக்கும் சிறிய சிறிய மனக்கசப்புகளையும் பிளவுகளையும் கூட ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்கள். உதாரணத்திற்கு, நீயும் வல்லத்தரையனும் பிரிந்து நிற்பது தங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்று அந்த பரங்கியர்கள் நினைக்கிறார்கள். எனக்கு வல்லத்தரையனிடம் எந்த பகை உணர்ச்சியும் இல்லை. மாறாக நட்பு பாராட்டவே காத்திருக்கிறேன். ஆனால் அதை வல்லத்தரையன் ஏற்க மறுக்கிறான். அவன்தான் எப்போதும் என்னிடத்தில் விரோதமாக நடந்து கொள்கிறான். அது மட்டுமல்ல ஊமைத்துறை, வாளுக்கு வேலிக்கு எதிராக வல்லத்தரையனை உறங்காப்புலி போன்ற சிலர் சீண்டிவிட்டுக் கொண்டிருப்பதால் தான் வல்லத்தரையன் இவருடன் எந்த விஷயத்திலும் ஒத்துப்போகாமல் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான்.
இருந்தாலும் வாளுக்கு வேலியும் வல்லத்தரையனும் இப்படி பரஸ்பரம் எதிர்த்துக் கொண்டு நிற்பது அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை பலவீனப்படுத்துவதாக இருக்கிறதே. வாளுக்கு வேலியின் மீது வல்லத்தரையனுக்கு பகை மட்டுமல்ல, ஒரு விதமான பொறாமையும் இருக்கிறது. பொறாமையா? இது என்ன புதிதாக இருக்கிறது? இது நீ அறியாதது வாளுக்கு வேலி. பாகநேரியில் இருக்கும் சிவன் கோவில் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பொதுவான கோவில். ஆமாம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் கோவில் திருவிழாவின் போது பரிவட்டம் உனக்குதானே கட்டப்படுகிறது. இது நான் எடுத்த முடிவல்லவே. அக்கம் பக்கத்தில் உள்ள அம்பலக்காரர்கள் அனைவரும் ஒருமனதாக எடுத்த முடிவல்லவா? அதற்காகத்தானே பரிவட்ட மரியாதையை ஒவ்வொரு வருடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ சொல்வது முற்றிலும் சரி. இது இப்பொழுது மட்டுமல்ல, உன் தந்தையின் காலத்திலிருந்தே அந்த கோவிலின் பரிவட்ட மரியாதை பாகநேரி அம்பலக்காரர்களுக்கு தான் செய்யப்படுகிறது. அன்று பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த வல்லத்தரையனின் தந்தை பெரிதும் இதை ஆதரித்தார். ஆனால் இன்று பட்டமங்கலத்தின் அம்பலக்காரனாக இருக்கும் வல்லத்தரையன் இதற்கு பெரிதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். தனக்கு அது நடக்கவில்லையே என்ற வருத்தம் அவனுக்கு இல்லை, உனக்கு அது நடக்கிறது என்ற சினம்தான் அவனிடம் மேலோங்கி இருக்கிறது. இதுதான் பிரச்சனை என்றால் இந்த வருட திருவிழாவில் வல்லத்தரையனுக்கே பரிவட்டம் கட்டிவிடுவோம். இது மனதார நான் எடுத்த முடிவு என்று அறிவித்து விடுகிறேன். அதிலும் சிக்கல் இருக்கிறது வாளுக்கு வேலி. வல்லத்தரையனுக்கு பரிவட்டம் கட்ட நீ ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் மற்ற அம்பலக்காரர்கள் இதற்கு உடன்பட மாட்டார்கள். உடன்படுவார்கள். நடைபெறவிருக்கும் கோவில் திருவிழாவில் இன்னார்க்கு என்று தனியாக இல்லாமல் ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களுக்கும் சம பரிவட்ட மரியாதை செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் அம்பலக்காரர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை கண்டு ஆங்கிலேயர்களும் அச்சம் கொள்வார்கள். அற்புதமான யோசனை. உடனடியாக இந்த செய்தியை அனைத்து அம்பலக்காரருக்கும் அறிவித்து சமப்பரிவட்ட திருவிழாவுக்கு அழைப்பு விடுக்கிறேன். உன் அழைப்பை ஏற்று அனைத்து அம்பலக்காரர்களும் வருவார்கள். ஆனால் வல்லத்தரையன் வருவானா? வரவழைக்க வேண்டும். அனைத்து அம்பலக்காரர்களும் வந்து வல்லத்தரையன் மட்டும் வராமல் போனால் பிறகு நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பயனற்று போகும். கவலைப்படாதீர்கள். அரும்பாடுபட்டாவது வல்லத்தரையனை பாகநேரி திருவிழாவுக்கு நான் வரவழைப்பேன். அதற்காக வல்லத்தரையன் கேட்கும் எந்த கோரிக்கைக்கும் நான் உடன்படுவேன். சமப்பரிவட்ட திருவிழாவிற்கு அனைத்து அம்பலக்காரர்களும் கலந்து கொள்கிறார்கள் என்ற நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திப்பேன். தம்பி, விடாதே. நம் பாரம்பரியத்தின் பெயரை காப்பாற்ற. மாப்பிள்ளை, விடாதீர்கள். நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை பலசாலி என்பதை நிரூபியுங்கள். தம்பி, விடாதே. விடாதே தம்பி, விடாதே. தம்பி, என்ன வல்லத்தரையா, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறாய்? உன் ஆதரவு யாருக்கு? நான் இப்போது நடுநிலையாளன். வெற்றி யார் பக்கம் என்பதை தீர்மானிக்க வேண்டியவன். என் ஆதரவு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான். என்ன வைரமுத்தா, நிறுத்திக் கொள்வோமா? ஏன் மாமா, தாக்கு பிடிக்க முடியவில்லையா? நீ சின்ன பயல், தோற்றால் மனம் தாங்க மாட்டாய்.
தோற்றாள் தானே? வைரமுத்தன் எதிலும் எப்பொழுதும் தோற்றதில்லை. வேண்டாம் வைரமுத்தா. பார்த்து விடுவோம் மாமா. ம். எஜமா, உங்களை பார்ப்பதற்காக பாகனேரி நாட்டின் அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தம்பி கருத்தாதப்பன் வந்திருக்கிறார். அதப்பா, வைரமுத்தா,